ஹலோ நண்பா. நீங்க கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சும் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? ஆன்லைன்ல எந்த கோர்ஸ படிக்கலான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? உதாரணத்துக்கு ஏஐ கோர்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், சைபர் செக்யூரிட்டின்னும். ஒரு கோர்ஸும் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இத படிச்சா உங்க கெரியர்ல குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, உண்மையான கொஸ்டின் எந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுவும் இந்த 2026ல எந்த ஸ்கில்ல லேர்ன் பண்றது ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தான் டிசைட் பண்ணணும். சும்மா ஏஐன்னு சொல்றாங்க, கோடிங் படின்னு சொல்றாங்கன்னு லேட்டஸ்ட் ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணாம கரெக்டான கெரியரை சூஸ் பண்ணணும். இன்னைக்கு மசாய் ஸ்கூல் மூலமா அவைலபிளா இருக்கக்கூடிய சில கெரியர் ஃபோக்கஸ்டு ப்ரோக்ராம்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா கம்பெனிஸ் டிகிரி முடிச்சிருக்கியான்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஏஐ ஒரு முக்கியமான பார்ட்டாக மாறிட்டு வருது. டேட்டா பிஸ்னஸ் டிசிஷனில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சைபர் செக்யூரிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிட்டே வருது. மார்க்கெட்டிங் டீம்ஸ் கூட ஏஐ மற்றும் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த கோர்ஸ் பாப்புலராக இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக எந்த கெரியர் வேணும், அந்த கெரியருக்கு என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சில ஐடியாஸ் தரேன். நீங்கள் டெக்னாலஜி ஃபீல்டில் கெரியரை பில்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு ஆப்ஷன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸ் வித் ஏஐயில் டேட்டா ரிலேட்டட் ஸ்கில்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் வித் ஏஐ ஃபோக்கஸ்டு ப்ரோக்ராமும் இருக்குது மசாயில். சும்மா எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு சொல்கிறாங்கங்கிறதுக்காக மட்டும் ஏஐ கோர்சஸை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கணும்ல, உங்களுக்கு செட் ஆகணும்ல. கோடிங் மட்டும்தான் கெரியர் அப்படின்னு கிடையாதுங்க. எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பியூர் கோடிங் பேக்ரவுண்ட் இல்லைன்னாலுமே டெக்னாலஜி மற்றும் பிஸ்னஸ் ஓவர்லாப் ஆகிற மாதிரியான கெரியர் பாத்ஸுமே இருக்குது. ஏன்னா ஏஐ டெக்னிக்கல் ஜாப்ஸை மட்டுமே சேஞ்ச் பண்ணலை, பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன் இது போன்ற ஃபீல்டையுமே ஏஐ சேஞ்ச் பண்ணியிருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு முக்கியமான படிப்புங்க. உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஏஐ, ஆட்டோமேஷன் டூல், அப்புறம் எஸ்சிஓ இதெல்லாம் ஓகேனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது மட்டும் இல்லை, அதில் எஸ்சிஓ, சர்ச் மார்க்கெட்டிங், கான்டென்ட், அனலிட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஏஐ டூல், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், கஸ்டமர் பிஹேவியர்னு நிறைய ஏரியாஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆன்லைன் கோர்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். உதாரணத்துக்கு அந்த ப்ரோக்ராமை யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். மசாயோட ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன் படி ஐஐடிஸ், ஐஐஎம்ஸ் அது இல்லாமல் கிட்டத்தட்ட 16+ இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸோட பார்ட்னர்ஷிப்பும் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மசாய் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அகடமிக் லேர்னிங்கும் இண்டஸ்ட்ரி ரிலவன்ஸும் கம்பைன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கரிக்குலம், மென்டர்ஷிப், கெரியர் கோச்சிங்னு நிறைய ஹைலைட்ஸ் இருக்குங்க. அதாவது சில ரெக்கார்டட் கிளாஸஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இந்த ப்ரோக்ராமோட ஐடியா இல்லை. A to Z உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே கற்றுக் கொடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் அளிக்கிறாங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்? நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள், டிகிரி முடிச்சிருக்கீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சேம் டைம் ப்ரைவேட் செக்டார்லேயும் கெரியரை ஆப்ஷனாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்க, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வேறு ஃபீல்டுக்கு மூவ் ஆகணும், அப்ஸ்கில் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாருக்குமே மசாய் ஸ்கூலோட ப்ரோக்ராம்ஸ், கோர்சஸ் ரிலவெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இவங்களோட கோர்சஸ் தமிழ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அக்கார்டிங் டு 2026 படி மசாய் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 40,000 பேர் இப்போது ஆக்டிவ் லேர்னர்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க. 10,000 பேருக்கு மேலே பிளேஸ்மெண்ட்டும் ஆகியிருக்காங்க. இவங்களோட கோர்சஸ் 60,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நான் சொல்கிறேன்னு மட்டும் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறாதீங்க. இவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, இவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் செல்ஃப் செக் பண்ணுங்கள். கரிக்குலமை பாருங்கள், ப்ராஜெக்ட்ஸை பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுமா, எலிஜிபிலிட்டியை பாருங்கள். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கோர்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்போ எது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க.
உங்களுக்கு டெக்னாலஜியை பில்ட் பண்ண விருப்பப்பான். உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இல்லைனா சைபர் செக்யூரிட்டி படி நீங்கள் வந்து படிக்கலாம். பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் இல்லைனா சப்ளை செயின் இது போன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். இந்த மசாய் ஸ்கூலோட கெரியர் ஃபோக்கஸ்டு ப்ரோக்ராம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களே போயிட்டு சும்மா செக் பண்ணுங்கள். என்னென்ன கோர்ஸ் இருக்குது, கரிக்குலம் பாருங்கள், எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஜஸ்ட் என்கொயரி பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் ஒன்றுத்தில் ஜாயின் பண்ண வேணாம். உங்களுக்கு செட்டபுளாக இருக்குமா, ரிவ்யூஸ் பாருங்கள். நிறைய பேர்கிட்ட சஜஷன் கூட கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் அண்டர்ஸ்டாண்டும் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டேக் கேர் அண்ட் பை.